அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து திரிசூல்பாசாசனா. இந்த ஆசனா வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதனால இது பெரியவங்களாம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். குழந்தைங்கள் பண்ணலாம். மிடில் ஏஜ் இருக்கிறவங்க எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நல்லா இருக்குன்னா அவங்க வந்து இதை பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேட்டரி போஸ் பார்த்துட்டு இந்த ஆசனாக்கு போயிடலாம். தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். திரிசூல்பாசாசனா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆசனா வக்ராசனா வந்து பண்ணலாம். காலை மடக்கிட்டு வலது காலை இப்போ மடக்கிட்டோம்னா வலது கையை பின்னோக்கி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இடது கையை மடக்கி இந்த காலை தாண்டிட்டு வந்து அப்படியே வந்து இப்படி பிடிக்க போகிறோம். இப்போ பொறுமையாக வந்து கழுத்தை வந்து திருப்பிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை மடக்கிட்டு இடது கையை பின்னோக்கி கீழே வச்சுட்டு வலது கையை மடக்கி இந்த காலை தாண்டி வந்து பிடிக்க போகிறோம். ஒன்றும் நம்ம இங்கே பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த முட்டியை பிடிக்கலாம். எது வருதோ நம்ம அதை பிடிச்சிக்கலாம். அப்படியே திரும்பிட்டு இடது பக்கம் வந்து பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ நம்ம அந்த ஆசனாக்கு போயிடலாம். திரிசூல்பாசாசனா. இது வந்து அதே மாதிரி தான். இப்போ நம்ம வலது காலை மடக்கிட்டு இந்த காலை இப்படி தாண்டி வந்து வைக்க போகிறோம். இடது காலை தாண்டி வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இடது கையை மடக்கி இந்த காலை இப்படி தாண்டி வந்து இப்படி தள்ள போகிறோம். கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளணும். தள்ளிட்டு கையை வந்து இது உள்ளே வந்து விடணும். விட்டுட்டு இப்போ வலது கையை நல்லா இப்படி பின்னோக்கி போயிட்டு உங்கள் மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு தோள்பட்டையை வந்து நல்லா திருப்பிட்டு பண்ணோம்னா இந்த கையை வந்து பிடிக்க வந்துடும். பிடிச்சிட்டு நம்ம வலது பக்கமாக திரும்ப போகிறோம். திரும்பிட்டு இந்த வலது காலை மேல் நோக்கி தூக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். பொறுமையாக வந்து ஒன்றொன்னா கையெல்லாம் எடுத்துட்டு காலை வந்து தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். முதல்ல இந்த கையை போய் உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேட்டரி போசஸ்லாம் நம்ம பண்ணோம். அந்த ட்விஸ்டிங் ஆசனாஸ்லாம் எல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு இது ஈஸியாக வந்து பிடிச்சிக்க வந்துடும். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை மடக்கி இந்த வலது காலை தாண்டி போய் இப்படி வைக்கணும். வச்சுட்டு வலது கையை மடக்கி இந்த கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளணும். தள்ளிட்டு இருக்கும்போது நம்ம பாதி வயிறு வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு இந்த கையை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த இடது கையை கொண்டு போயிட்டு அதை இன்டர்லாக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நல்லா இப்படி மார்பு பகுதியை விரிச்சிட்டு இடது பக்கமாக பார்த்து உங்கள் காலை வந்து தூக்கும். இடது காலை மேல் நோக்கி தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை கீழே வச்சுட்டு தலையை திருப்பிட்டு ஒவ்வொரு கையாக எடுக்க போகிறோம். எடுத்துட்டு காலை வந்து தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இதுக்கு நம்ம மாற்று ஆசனம் அப்படின்னு பார்த்தோம்னா வலது பக்கம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இடது பக்கமும் பண்ணிட்டோம். இதை தவிர்த்துட்டு நமக்கு ஏதாவது கை வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஷோல்டர் ரொட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து சிறியவர்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணலாம். பெரியவங்க மட்டும் தயவு செஞ்சு அதை பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து ஆசனா. அதே மாதிரி இதில் பார்க்கணும்னா கால் மேல் நோக்கி தூக்கும் போது அந்த முட்டி மடங்காமல் நேராக வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அந்த டோஸை வந்து பாயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி தான் டோஸ் அப்படி கால் இருக்குன்னா அந்த டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சோம்னா அந்த முட்டி மடங்காமல் வந்து அழகாக வரும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.